வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக தெரிந்தாலும் சீத்தாப்பழத்தோட உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையுமே நமக்கு கொடுக்குங்க. பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் தான். இது ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டுன்றதால அந்த சீசனில் அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டு மருத்துவ நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே நிறைந்திருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை சீத்தாப்பழம் கொடுக்கும். சீத்தாப்பழம் நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ, நார் சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, புரதம், தாது பொருட்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து சீத்தாப்பழம் நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்ங்க. ஸோ ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம், மெக்னீசியம் ஊக்குவிக்கிறதால அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பாய்ச்சும். இதனால் இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு செல்லும் போது இதயத்தில் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பிபி ப்ராப்ளம் வருவதற்கான ஆபத்து குறைவாக தான் இருக்கும். ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, லோ பிபி, குறை ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம்ங்க. ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்குது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் சீத்தாப்பழம் தடுக்குது. சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை நமக்கு குணப்படுத்தும். நம்ம செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் அவதிப்படுறோம் அப்படின்னா நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டுட்டே இருந்திருக்கோம். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருந்திருக்கும், உடல் நமக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குது, இப்படின்னு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ வளமான அளவில் செரிமானம் நமக்கு மேம்படணும் அப்படின்னா நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நார் சத்து கிடைக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய அந்த குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாகவே வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ உங்களுக்கு எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம்ங்க. சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு வேண்டிய விட்டமின் B6 பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தில் இருக்குது. இப்போ இந்த விட்டமின் B6 மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்கும். இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின் B6 யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடாக இருக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இன்னும் டபுள் மடங்காக இருக்கும், இரட்டிப்பாயிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மனச்சோர்வெல்லாம் இன்னும் இரட்டிப்பாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த விட்டமின் B6 நம்ம அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை குறைக்க முடியும். நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வச்சு மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டலாம். அதுக்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 உதவும். நீங்கள் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறது போலவே எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இல்லைனா உங்களுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் இருக்குது, அதே போல் புரோட்டீன்ஸ், அந்த புரதங்களும் இருக்குது. சீத்தாப்பழத்தோட நீங்கள் தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரித்து செய்யலாம். அப்போ பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் கிடைக்கும் போது
கட்டுக்கோப்பான முறையில் உங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்படி நம்ம ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து குறைக்கிறோமோ அது போல தான் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கணும். இல்லைனா அதிகப்படியாக உடல் பருமனெல்லாம் அதிகமாகிடும், எடை வந்து அதிகமாகிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் டயட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் சீத்தாப்பழத்தை வந்து தேன் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டுக்கோப்பான அளவுக்கு உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். வலுவான ஒரு உடலமைப்பை நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆஸ்துமாவை சரி செய்து ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே வலுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழங்க. சீத்தாப்பழம் வந்து விட்டமின் B6 கொண்டு இருக்கு. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடும்போது சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம். இது வந்து உங்களுடைய சளியை வந்து கியூர் பண்ணிடும். சீத்தாப்பழத்தை வந்து குளிர் காய்ச்சலில் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, சரி பண்ணிக்கலாம். ஆஸ்துமா, காச நோய், மூச்சு திணறல் கொண்டிருக்கிறவங்க, சளி, இருமல் போன்ற இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அந்த நுரையீரல் தொடர்பான சுவாசம் தொடர்பான பிரச்சனை கொண்டிருக்கிறவங்களாம் சீத்தாப்பழத்தை சாப்பிட்டது நல்ல பலன் கிடைக்கும். நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே சிறப்பாக உங்களுக்கு வந்து செயல்படுங்க. நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகமே வந்து பல பேருக்கும் இருக்குது. சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் வந்து ரெண்டுமே நிறைந்திருக்கு அப்படின்றதால இதை நம்ம சாப்பிட்ட உடனேயே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு பிரிவினர் வந்து குறிப்பிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீத்தாப்பழம் வந்து கிளைசமிக் குறியீடு 54 அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீரிழிவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லோ கிளைசமிக் உணவில் 55 மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய உணவுகளை பரிந்துரைக்கும் போது தான் சர்க்கரை நோயாளிகள்லாம் சீத்தாப்பழத்தை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார் சத்தும் கொண்டிருக்கு அப்படின்றதால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சுவதை மெதுவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீரிழிவு ப்ராப்ளம் இருந்து, அதாவது நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டிருந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்றதுக்கப்புறம் கூட உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கவனமாகவும் நம்ம இருக்கணும். எலும்புகளை பலமடைய எடுத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழம் வந்து உடலுக்கு பலம் கொடுக்கும். ஸோ குறிப்பாக கால்சியம் சத்து சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கிறதால எலும்புகளை இது வலுப்படுத்தும். அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ கால்சியம் சத்து இருக்கிறதால இது பற்களையுமே வலுவட வைக்கும். இதனால் உங்களுடைய பற்கள் வலிமையாக இருக்கும்போது அந்த ஈறுகளில் வீக்கம் ஏற்படுறதோ, ஈறுகள் வந்து பலம் இழந்து போயிட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக பற்களை வந்து வலுவில் வந்து வைக்கிறது, குறிப்பாக வந்து பற்சிதைவு, பற்சொத்தை ஏற்படுறது, அதன் மூலமாக வாய்களில் வந்து கிருமி தொற்று ஏற்பட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த சுவாச புத்துணர்ச்சி வந்து இழந்து போகிறது, இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அந்த வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்குமே சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து தசைப்பிடிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த தசைப்பிடிப்பு வந்து சரி பண்ணிவிட்டு தசை வளர்ச்சியை சிறப்பாக வைக்கும். தசை வலியுமே சீத்தாப்பழம் வந்து நமக்கு வந்து சரி பண்ணிவிடுங்க. மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நம்ம சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்ம உடல் நரம்புகளை வந்து சீத்தாப்பழம் வந்து பலப்படுத்தும். இதனால் மூளை நரம்புகளை பலப்படுத்தும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை சீத்தாப்பழம் வந்து சுறுசுறுப்பாக வைக்கும். அப்போது அந்த செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது எதையும் நாம் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நாம் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள் என அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். குழந்தைகள், இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் அதிகரிக்கப்படும். இப்போ முதியவர்களும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த மறதி ஓரளவு கட்டுக்கோப்பாக இருக்கும். ஏன்னா மறதி வந்து வயதானவர்களுக்கு இருக்கிறது அப்படின்றது வந்து முழுமையாக தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் தான் நம்ம பண்ண முடியுமே தவிர முற்றிலுமாக நம்ம நீக்க முடியாது. இப்போ வயதானவர்களும் அந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உங்களுக்கு அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மருதி வியாதிகள், நரம்பியல் தொடர்பான ஞாபக மருதி வியாதிகளும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொண்டு இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. ஆரோக்கியமாக உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.